கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 41 லட்சம் மோசடி செய்த பெண் மீது சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அளித்துள்ள புகார் மனுவில் மலேசியாவில் ஹோட்டல் நடத்தி வரும் யாஸ்மின் என்பவர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறியுள்ளார். மேலும் தனக்கு தெரிந்த நபர்களையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்ததன் மூலம் சுமார் 50க்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றுள்ளார். உறுதியளித்தபடி கனடாவில் வேலை வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் மோசடியில் ஈடுபட்ட யாஸ்மின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பாக திருவண்ணாமலையை சேர்ந்த சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை, ஆம்பூர் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த நம்ம தமிழர்கள் இஸ்மாயில் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த இஸ்மாயில் என்பவர் மூலமாகவும், மயிலாடுதுறை சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் மூலமாகவும், முகமது அலி திருவண்ணாமலையை சேர்ந்த முகமது அலி மூலமாக சுமார் 43 பேரை கனடாவுக்கு உணவக வேலைக்காக செல்வதாக பல லட்சம் ரூபாய் வாங்கி வேலையும் கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் காலதாமதப்படுத்தி வருகிறார்கள். பல முக்கிய பெருமக்களை வைத்து பேசியும் எந்த பலனும் இல்லை. பணம் பெற்றுக்கொண்ட யாஸ்மின் என்ற அந்த பெண்மணி மயிலாடுதுறை ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் மலேசியாவை சேர்ந்த சிட்டிசன் என்பதால் அவர் மலேசியாவிலே இருந்து கொண்டு அந்த பணத்தை தராமல் ஏமாற்றி வருகிறார். இது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் காவல்துறை இயக்குநர் அவர்களை சந்தித்து இதுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து வந்து மனு கொடுத்தோம். அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலையை சேர்ந்த பகுதியாக இருப்பதால் திருவண்ணாமலையுடைய எஸ்பி அலுவலகத்திற்கு இதை நாங்கள் ஃபார்வர்ட் செய்திருக்கிறோம். அங்கே நிச்சயமாக உங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை குறித்து சொல்லுவாங்க. அது சென்ற ஸ்டார்டர் சொல்லியா மனசெல்லாம் மாத்தல. அந்த கன்னட பொம்பளை வேலை வாங்கி தரேன், 1 லட்சம் ரூபாய் தர மாசம் சம்பளம் சொன்னது அந்த பொம்பளை சொன்னாங்க. ஆனா வீடியோ இது போன்ல பேசுறாங்க. நேரா பண்ண கேமரா பண்ண செங்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊரை சேர்ந்த வெளிநாட்டில் அப்துல் அவர் மூலியமாக நான் அதெல்லாம் காரக்குடி தேவைப்பட்ட பொருளுக்காக தான் ஏமாந்து வரீங்க எல்லாம் அக்கா பையன் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன். நானும் வரேன். எனக்குலாம் எனக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அண்ணா சூப்பர் எங்கள் அப்பா வீடு தான் பிறந்த வீடு கூப்பிட்டாரு. ஆனால் வெளிநாட்டுக்கே வர திருவண்ணாமலை ஃபார்வர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பழக்க வழக்கத்தினால தான் பணம் முகமது அலி அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன். முகமது அலி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவரும் முகமது அலி தான் எனக்கு தரணும். அதற்கு உண்டான எல்லா எவிடன்ஸையும் காவல்துறை ஐயா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் மேலே தான் நான் கொடுத்துருக்கேன். அவருக்கு முன்னாடி அவர் மேலே கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட். எஸ்பி வரத்துட்டு அவங்க நேரத்துக்கிட்ட அவங்களும் இருந்தாங்க. பணத்தை மீட்டு தர்றோம்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. தமிழ்நாடு அரசு மூலியமாக
என்னையே கம்ப்ளைண்ட் எனக்கு பணம் தர வேண்டியவர் முகமது அலி, என்னை ஏமாத்தினவரும் முகமது அலி. அதனால நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரி அவர்கள் எனக்கு இழந்த பணத்தை வந்து மீட்டு தர வேண்டும் நான் பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் ஏமாறல. நான் வந்து ஒரு 2 டைம் தான் போயிருக்கேன். நம்பிக்கை மட்டும் தான் கொடுத்தேன். கனடா போகலான்ட்டு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஒளிவு மறைகள்லாம் எதுவும் இல்லை. இதான் என் பேர் முருகேசன், புதுக்கோட்டை அன்னவாசன். சார் நான் 10th படிச்சிருக்கேன். அவர் யார் அவரு? அதான் நீங்க ஏன் கேக்குறீங்க? 10th படிச்சது காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகமது ஆரிஃப் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நம்ம விசாரிக்கும் போது அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வந்து லண்டன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அடிப்படையில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி அங்கே போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்துட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் நம்ம சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தா தான் இதோட தீர்வு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் மனுவை. கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கும். இன்ஷால்லாம் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு பணத்தை மீட்டு தந்து எங்களுடைய அனைத்து கோரிக்கையை நிறைவேற்றுவோம். எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ சார் கொடுத்தாங்க? இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. விசாக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு பணம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அது போல் வந்துட்டு கட்டியிருக்காங்க. அவங்க வந்துட்டு கனடாவில் கண்டிப்பாக வேலை தருவோம், அதுக்குண்டான எல்லா குடும்பம் அவங்க எனக்கு காமிக்கிறாங்க. அவங்க வந்து மலேசியாவில் அவங்க மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஜாஃபர் அலி என்பவர் என்னுடைய சகோதரர், அவர் மூலியமாக இந்த விஷயம் எனக்கு தென்பட்டது. நான் அவங்ககிட்ட விசாரிக்கும் போது நான் தான் கனடாவில் ஓப்பன் பண்ண போகிறேன், அவங்க தான் வந்துட்டு நான் யாருக்கு நான் கொடுத்தவங்க நான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து யாருக்கு கொடுத்துருக்கேன், நான் வந்து முகமது ஆரிஃப் ஆரோக்கியராஜ் 9 பேர் வந்து நான் பணம் போட்டுருக்கோம். வந்துட்டு யாஸ்மின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் அலி, அவர் வந்து மலேசியாவில் வேலை செஞ்சிருக்காரு. அவர் வந்துட்டு அங்கே வேலை செய்யும் போது அந்த யாஸ்மின் செஞ்சு அவங்க சந்திக்கும் போது நான் கனடாவில் வேலை தொடர்ந்து இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பி என்ன பண்ணியிருக்காரு, எங்கள் அண்ணா ஊரில் இருக்காங்க, எங்கள் அண்ணா ஊரில் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சு தான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு என்கிட்டே வந்து கேட்டாங்க, இதுமாரி வேலை இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்படி நம்புறது, என்னால் நம்ப முடியாது, அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த யாஸ்மின் செஞ்சு அப்படின்னு தொடர்பு கொண்டு அவங்க வந்துட்டு என்கிட்ட நான் தான் ஓனரு, நான் தான் முழு பொறுப்பு, என்னுடைய இது ஏஜென்ட் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, ஆரோக்கியராஜ் முகமது ஆரிஃப், அவங்க மூலிமா இந்த பணத்தை வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது நாங்கள் எப்படி தெரியுமா பணம் இழந்து கிட்டத்தட்ட நிறைய சகோதரர்கள் இறந்துருக்கிறாங்க. மெயினாக வந்து முகமது அலிகிட்ட தான் எல்லாருமே அந்த சப் ஏஜென்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட்டே என்ன கொடுத்துருக்குறோம்னா முகமது அலி தான் அதுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு. இவர் மூலமாக யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து விசாரணை செய்து அந்த இழந்த தொகையை அனைத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மனு கொடுத்தோம். அதாவது நெல்லை மரைக்காயர் வெகுநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை ஜனவரி 3ஆம் தேதி
திருவண்ணாமலையில் போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படக்கூடிய தமிழர்கள் சொல்லி நாங்கள் ஒரு போராட்டம் கூட பண்ணோம். அதுக்கு சிஎன் அண்ணாதுரை வந்து அந்த நிகழ்ச்சி தொடங்கி வச்சாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ அனுப்பிடுறேன். வரேன்